நான் விரும்புகின்றேன். தந்தை பெரியார் அவர்கள் நடத்தின முதல் மொழி போராட்டம் 1937-38 ஆண்டில் நடந்துச்சு. அப்போது பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டதற்கு அந்த மொழி போராட்டம் நடந்துச்சு. முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 14வது வயசில் திருவாரூரில் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அந்த ஹிந்தி திணிப்பு என்கின்ற அறிவிப்பு அதிகாரபூர்வமாக ரத்து செய்யப்பட்ட நாள் இதே February 21, 1940 ஆண்டு. எனவே மொழி ரீதியாக பல சிறப்புகளை கொண்ட இந்த நாளில் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. பல பேர் இன்னும் சந்தேகத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள்லாம் ஹிந்தியை ஏற்றுக்குச்சு, ஆனால் தமிழ்நாடு மட்டும் ஏன் இன்னும் எழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகின்ற ஒரே பதில் இதுதான். மற்ற மொழிகளுடைய துணை இல்லாமல், கலப்பு இல்லாமல் தனிச்சு இயங்குற ஆற்றல் தமிழ் மொழிக்கு நிச்சயம் எப்பொழுதுமே உண்டு. அதைத்தான் கால்டுவெல் சொன்னார்.